கனிவான மறுமொழி கடும் சினத்தை ஆற்றிவிடும். கடும் சொல்லோ சினத்தை எழுப்பும். அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் நம் நாவையும் உணர்ச்சிகளையும் சீர்படுத்தும் ஒரு புனிதமான காலமாகும். ஒரு சிறிய தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையே அழித்துவிடும். அதுபோல நாம் கோபத்தில் சிதறவிடும் ஒரு சிறிய வார்த்தை ஆழமான உறவுகளையும் குடும்ப அமைதியையும் சிதைத்துவிடும். கோபம் நம் விவேகத்தை கொன்று விடுகிறது. நம் நாவிலிருந்து வரும் சொற்கள் பிறரை அழிக்கும் ஆயுதங்களாக இல்லாமல் காயப்பட்ட இதயங்களை குணப்படுத்தும் மருந்தாக மாற வேண்டும். கனிவாக பேச கற்றுக்கொள்வதே பல நேரங்களில் நாம் இறைவனுக்கு செய்யும் மிக சிறந்த ஜெபமாக அமைகிறது. ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அமைதியின் இறைவனே, இந்த தவ காலத்தில் உம்மிடம் வருகிறேன். என் கோபத்தையும் என் நாவையும் உம்முடைய ஆளுகைக்குள் முழுமையாக ஒப்படைக்கிறேன். யாக்கோபு 1:19 என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினங்கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும் என்ற உமது வார்த்தையின்படி வாழ எனக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நான் கோபப்படும் தருணங்களில் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நிதானமாக செயல்படவும் எனக்கு பலன் தாரும். பிறரை பற்றி புறங்கூறுவதையும் கடினப்படுத்தும் சொற்களை பேசுவதையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும். என் வாயின் சொற்கள் பிறருக்கு வாழ்வளிப்பதாக இருக்கட்டும். கனிவான மறுமொழி கடும் சினத்தையை மாற்றிவிடும் என்பதை உணர்ந்து நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உமது அன்பை பிரதிபலிக்க செய்யும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, கனிவான மறுமொழி கடும் சினத்தை மாற்றிவிடும். இன்று உங்களுக்கு கோபம் வரும்போது உடனடியாக பதில் பேசாமல் ஒரு நிமிடம் இறைவனின் பெயரை மனதிற்குள் சொல்லுங்கள். நீங்கள் பேசும் ஒரு கனிவான வார்த்தை ஒரு பகைவனையும் நண்பனாக்கலாம். ஆனால் நீங்கள் பேசும் ஒரு கடினமான வார்த்தை ஒரு ஆழமான நட்பையும் முறிக்கலாம். நாவடக்கம் என்பது ஒரு கலை. அதை பழக பழக உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி தானாகவே வந்து சேரும்.